ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் டே நைட் வீடியோ. இது ஒரு வித்தியாசமான வீடியோ தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கும் சொல்ல போகிறேன். அண்ட் 75+, அதாவது 5 5 மார்க்கு, 5 2 மார்க்கு, 5 3 மார்க்கு, ஒரு 15 1 மார்க் எழுதினாலே 75 மார்க் கிட்ட வந்துடும். அதாவது 100க்கு சொல்கிறேன், ஓகேவா? 90க்கு 75 அடிக்கணும்னா நீங்கள் இன்னொரு 5 மார்க் கரெக்டாகும், இன்னொரு 5 மார்க் கரெக்டாகும், கண்டிப்பாக கரெக்டாகணும். 6 5 மார்க் கரெக்டாகும். ஸோ ஒரு வேளை 90க்கு 80 அடிக்கணும்னா நேற்று வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கனால 80க்கு மேலே கண்டிப்பாக எடுத்துடலாம். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து கிளாரிட்டியாக கொடுத்துருக்கேன். 5 மார்க்கும் கொடுத்துருக்கேன், 2 மார்க் 3 மார்க் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். இது நீங்கள் கரெக்டாக நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் சாப்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதிடலாம். 7th சாப்டரில் மட்டும் மெக்லாரன் சீரிஸ் மட்டும் ஆட் பண்ணல. நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் படிச்சுக்கோங்க, படிக்க முடியல லாஸ்ட் மினிட்ல பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா விட்டுரு. பட் மெக்லாரன் சீரிஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோ. யாருக்கு அப்படின்னா ஸோ படித்தவங்களுக்கு, ஓகேவா? அந்த 7.2ல் ஃபஸ்ட்டு 1, ஓகே சாரி 7.4ல் ஃபஸ்ட்டு 1. இப்போது ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் சொல்லிடலாம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா 6 5 மார்க் எழுதிடலாம். ஏன் 7வது மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஒருவேளை க்ரியேட்டிவ் கேட்டால், இப்போ க்ரியேட்டிவ் கேட்கவே இல்லை அப்படின்னா 7 எழுதிடலாம். இங்கே 35க்கு 35 எடுத்துடலாம், பிரச்சனையே கிடையாது. இல்லை சார் 5 5 மார்க் போதுனாலும் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணு, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு. ஃபஸ்ட்டு 5 மார்க் பற்றி பேசிக்கலாம், அப்புறம் 2 மார்க் 3 மார்க் பற்றி பேசலாம். லைக் பண்ணு, நிறைய பேருக்கு அது போய் சேரணும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணு. லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு புஷ் ஆகும். ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனு, கிராமர் ரூலு, காஸ் எலிமினேஷன், லாம்டா மியூ கே, கெமிஸ்ட்ரி சம். இதை தவிர்த்து எதுவும் கேட்க வாய்ப்பே கம்மி தான் இந்த வருஷம். ஸோ கண்டிப்பாக லாம்டா மியூ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு லாம்டா மியூ மட்டும் பார்த்துட்டு போயிடாத, மீதியெல்லாம் பார்த்துரு. சாப்டர் 2ல் வழக்கமாக பார்க்குற அந்த ஆர்கியூமெண்ட்டு, இமேஜினரி அண்ட் 2.4 அந்த இசட்டு, அந்த 2.6 2.7 ஆர்கியூமெண்ட்டு, 2.8 ZQ+8 ZQ+27 இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 5 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சாப்டர் 6ல் 2 5 மார்க் வரும். ஒரு தீரம் கன்ஃபார்மாக வந்துடும் இந்த வருஷம். அந்த தீரத்துக்குடைய ஆட்டிடியூட்ஸும் பார்த்துருங்க, டேஞ்சரு அது வந்துட போகுது. 6.7ல் பிளேன் ஈக்குவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் கரெக்டாக போட்டால் தான் 5 மார்க். ஆன்சர் கரெக்டாக போடலைன்னா உங்களுக்கு 3 மார்க் தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிளேன் ஈக்குவேஷனை பேராமெட்ரிக் வித்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் படிச்சிருவீங்க. 6.3 அப்படிங்கிறது அந்த 2 சம் பார்த்துக்கோங்க, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இது என்ன சொல்ல வரேன்னா, வீடியோ நிறைய பேர் 2 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்காம வீடியோ போட்டு பார்த்துட்டு இவ்வளோ இருக்கா இவ்வளோ இல்லையா அதுலேயும் 10 கொஸ்டின் விட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு வந்துச்சுன்னா என்ன கேட்காத, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீ படி, அவ்வளோதான். சாப்டர் 5.5ல் அட்லீஸ்ட் இந்த சம்மாவது பார்த்துட்டு போ, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும், எழுதிடலாம். 5.2ல் பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸில் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு சம் இருக்குது. அது எந்த சம்முன்னு தெரியல. இப்போ நான் இங்கே எழுதியிருக்க சம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மஞ்சள் கலரில் போட்டதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முடியாத பையன் ஒரு 5 5 மார்க் 6 5 மார்க் கிட்டையாவது போகணும் அப்படிங்கிறவங்க மஞ்சள் கலரில் போட்டதாவது படி. 5.1 வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் படிச்சு தான் ஆகும். 4th சாப்டரில் 4.5ல் இதுலேருந்து ஒரு சம் கேட்க தான் போகிறாங்க. tan inverse of plus tan inverse of y, cos inverse of x plus cos inverse of y ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டு தள்ளிட்டு போயிடலாம். 4.4ல் இந்த சம் இப்போ என் பசங்களே படிக்கல, செகண்டில் 3rd இது நிறைய பேர் படிக்க மாட்டேறீங்க, இதை விட்டுட்டு போகிறீங்க, இது கேட்ட போகிறாங்க. அண்ட் tan காசு சைனு இது கண்டிப்பாக இந்த கேர்வ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அது கேர்வ் டயக்ராம் வச்சு பிரின்சிபல் டொமைனு ரேஞ்ச் எழுதினாலே அவங்க மார்க் கொடுத்துட்றாங்க. அடுத்த சாப்டர் 3 நம்ம சம்மு அந்த எல் டிவிஷன் போடுறது. ஸோ 5th சம்மு 7th சம்மு 3.4ல் ஃபஸ்ட் சம். 3.3ல் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. சாப்டர் 7.1 வாட்டர் டேங்க்கு, லேடரு, போலீஸ் ஜிபி எல்லாமே மிட்டமுக்கு படித்தது தான். 7.2 வந்து ஆங்கிள் பிட்வீன் ஆர்த்தோகோனல் ஆங்கிள் பிட்வீனில் ஒரு சம் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க. 7.8ல் இந்த ஃபஸ்ட்டு 3 சம் விட்டுட்டு போயிடாத, அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 3 மார்க் கன்ஃபார்ம் வந்துடும். இந்த 4 5 6 7 8 9 முடிஞ்சளவு பார்த்துட்டு போயிரு, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 7 யூலரஸ் தியரம்னு இந்த 4 சம் ஒர்க் அவுட் பண்ணிப்பார், வந்தால் வரலாம், வந்துச்சுன்னா லக்கு. 9th சாப்டர் விட்றவங்க விட்டுருங்க, படிக்கிறவங்க இந்த ஏரியா சம் மட்டும் பார்த்துக்கோங்க. விட்டால் பிரச்சனை வருமானா வரும். பட் அதான் நான் சொல்லிட்டேனே முதல்ல, நீ 5 எழுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 9th சாப்டரில் விட்டுரு, 6 எழுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 9th சாப்டரில் படிச்சுக்கோ. இப்போது எக்ஸாம்பிளில் இந்த 3 சம் பார்க்காம போயிடாது, அந்தளவுக்கு ரிப்பீட்டட் சம்மு, அந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிடுது. அடுத்தது சாப்டர் 10.8லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரதான் போகுது. 10.5ல் இது 4 வாட்டி ரிப்பீட் இந்த சம்மு கேட்குறது தான். ஸோ தயவு செய்து 2 சம் விட்டுட்டு போயிடாது. 11th சாப்டரில் கே கண்டுபிடிக்கிற சம்மு, ப்ராபபிலிட்டி, மாஸ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் 6 சைடட் டை, இந்த சம்மெல்லாம் ஈஸி. 11.3ல் மில்க் சம்மு, 11.4ல் அந்த 2 எக்ஸாம்பிள், 11.5ல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் 4 சம், இதுலேயும் ஒரு 5 மார்க் எழுதிடலாம். 12th சாப்டரில் மாடுலோ 1 மாடுலோ 5, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் அந்த சம்மு, எக்ஸ்டார் ஒய், ட்ரூத் டேபிள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா எழுதிடலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரப்போகுது. நான் எனக்கு என்னமோ 7 5 மார்க் எழுத முடியும் தான் நினைக்கிறேன் நான் கொடுத்தது. ஒரு வேளை டஃப் பண்ணிட்டாங்கன்னா 6 எழுதிடலாம். இதுலேயும் நீ விட்டு படிச்சின்னா 5 எழுதிடலாம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, ஓகேவா சார்? ரொம்ப கஷ்டமாக இருக்க சாப்டர் என்ன, 9th தான்.
அதில் 3 சம் தான் ஒன்று பார்க்க சொல்லியிருக்கேன், அதையாவது பார்த்துரு. மீதி எல்லா சாப்டரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துரு. 7th சாப்டரில் 7.8 விடட்டா 7.2 விடட்டான்னு கேட்குறீங்க. 7.1 7.2 மட்டும் விட்டுறாத. 7.8ல் ஃபஸ்ட்டு 3 சம் விட்டுறாத. மீதி விட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஒரு 5 மார்க் தான் எழுதணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 7th சாப்டரில் 7.1 7.2 மட்டுமாவது பார்த்துட்டு போ. ஓகேவா? அப்போ இப்போ பாரு கம்மியாயிடுச்சுல்ல. ஸோ அதையாவது பாரு. இப்போ 2 மார்க் 3 மார்க் ஓகே தானே? இல்லை பாஸ் பண்ணுறவங்களுக்கு என்னது 6th சாப்டர் அந்த தியரமு அந்த 6.7, 5th சாப்டரில் 5.5 5.1, அதுக்கப்புறம் 2nd சாப்டர் படிச்சுக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 பார்த்துக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் 8.7 யூலரஸ் தியரம் பார்த்துக்க. அதுக்கப்புறம் 12th சாப்டரில் ட்ரூத் டேபிள் பார்த்துக்க. பாஸ் ஆயிடலாம். ஓகேவா? பாஸுக்கு மேலேயே நல்ல மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 1 மார்க் படிச்சிங்கன்னா போதும். ஒரு 40+ 90க்கு இல்லை 100க்கு 40 45 கிட்ட போயிடலாம். 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு தலைவலியே 2 மார்க் 3 மார்க் தான். இந்நேரம் 2 மார்க் 3 மார்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மார்க்குன்னு தனியாக பிடிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ 2 மார்க்கு சுத்தமாக தெரியாதவன் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 4 பாடமாவது பார்த்துட்டு போ. கண்டிப்பாக 3 4 2 மார்க் எழுதிடலாம். இல்லை சார் நான் ஓரளவுக்கு நான் படிக்கிறவன் தான் அப்படின்னா இந்த 7 பாடத்தில் பார்த்துட்டு போ. கண்டிப்பாக 6 2 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் 6 2 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த சாப்டர் 1 2 3 4 8 11 12 இந்த 7 சாப்டர் படித்தா 6 2 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொன்ன சம்ம நீங்கள் படித்து தான் ஆகணும். இதுவே வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன் ஒரு 3 2 மார்க் எழுதுவீங்க சார் என்ன அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 4 சாப்டரோ உனக்கு பிடிச்ச ஒரு 4 சாப்டர் படிச்சுட்டு போ. இந்த 7 சாப்டரில் எந்த 4 சாப்டர் தெரியுதோ படிச்சுட்டு போ. என்ன கேட்டீங்கன்னா 1 8 12 ஒரு 4 இதுதான் சொல்லுவேன். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணிக்க. ஆனால் 1 8 12 விட்றாது. இவ்வளோ தான். இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியுமா? முடியாது. நீயே தேர்ந்தெடுத்துக்க. 2 மார்க்கு ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்காமல் போயிடாத. இருக்கிறது 8 2 மார்க்கு படிச்சிரு. சாப்டர் 2ல் 10 2 மார்க்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 10 2 மார்க்கு. 2.1 அந்த ஐசம்மு, 2.3 ஈஸி, 2.4ல் கண்டிப்பாக அந்த ஏதோ காஞ்சிகேட் எடுக்கிற மாதிரி கேட்க போகிறான். 2.5ல் மாடுலஸில் ஏதோ ஒன்று கேட்க போகிறான். 2.6ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4th சம்மு சென்டர் ரெடிஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது. ஸோ சாப்டர் 2 கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்துரு. சாப்டர் 8ல் என்ன இருக்குது 2 மார்க்கு. 8.2ல் அந்த எக்கு சம் ஆர்டரி சம்மு அந்த இதெல்லாம் தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 8.4ல் 2 சம், 8.7ல் ஒரே ஒரு சம்மு, 8.5ல் 2 சம். ஸோ இதுலேருந்து ஒரு 2 மார்க். 12th சாப்டர் ஈஸி. அதான் பைனரியான்னு செக் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரலாம். இல்லை இந்த 12.9 மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்து பூலின் மேட்ரிக்ஸ்னு கொடுப்பான். அதுலேருந்து ஒன்று கேட்கலாம். தீரம் படித்து போய் தீரம் நிறைய பேர் பார்க்க மாட்டேன். 12.2ல் 6 சம் ட்ரூத் டேபிள் பார்த்துரு. ஸோ இவ்வளோ தான் 12th சாப்டரில் ட்ரூ. இப்போ 2 மார்க்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 4 சாப்டரில் இப்போ நான் கொடுத்த 4 சாப்டரில் பார்த்துட்டு போ 3 2 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 3rd சாப்டர் 3.1 5 சம். 3.2ல் அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். 3.3ல் வந்து சால்வ் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு சம் கேட்பான். அவ்வளோதான் முடிஞ்சு. 3rd சாப்டர் முடிஞ்சா 4th சாப்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும் பாரு. டேனு, காசு, சைனு, tan ஆஃப் tan இன்வெர்ஸ், சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ், காஸ் ஆஃப் கான் இன்வெர்ஸ் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும் 2 மார்க்கில் கேட்பான். அதுதான் கொடுத்துருக்க பார்த்துக்க. 11th சாப்டர் 11.1ல் இன்வெர்ஸ் இமேஜ், 11.2ல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடித்து கே கண்டுபிடிக்கிறது கேட்பான். இங்கே தனியாக எழுதியிருக்கும் பாரு ஃபைண்ட் கே அப்படின்னு கேட்பான். 11.3லையும் ஃபைண்ட் கே வராமல் வராது இந்த வருஷம். ஃபைண்ட் கே கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. 11.5ல் ஒரே ஒரு சம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது. 11.4ல் மீன் கண்டுபிடிக்கிற சம். அவ்வளோதான். ஸோ 11th சாப்டரும் ஈஸி தான். அடுத்தது 7 இது எக்ஸ்ட்ரா. சார் நான் எல்லாம் படிச்சுட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னா எக்ஸ்ட்ரா. 7.5ல் எல்லா பிட்டால் ரூலில் 7.2ல் ஸ்லோப்பில் ஒரு சம் வரப்போகுது. எல்லா பிட்டால் ரூல் ஸ்லோப்பு ரோல்ஸ் தியரமில் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் நோ ரோல்ஸ் அப்படிங்கிறது. இந்த எல்லா பிட்டால் ரூலில் செம ஈஸி. எடுத்து கண்ணில் பார்த்துட்டு போனாலும் எழுதிடலாம். 10.3ல் 4 சம்மு. ஸோ இப்போ நான் கொடுத்த சம்ஸை ஜஸ்ட்டு பேஜ் வைஸ் பார்க்காம ஜஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே ஈஸியாக இருக்கும். இப்போ டாப்பர்ஸ்க்கு ஒரு சந்தேகம் வரும். இவ்வளோ படித்தா நமக்கு 6 எழுதிடலாமா அப்படின்னு. நீ கம்பல்சரி எப்படி வேணாலும் பண்ணிப்போ. ஆனால் 6 எழுதிடலாம். கண்டிப்பாக 6 எழுத முடியும் இவ்வளோ படிச்சிங்கன்னா. கம்மி பண்ணி படிச்சிங்கன்னா நான் சொல்லிவிட்டு அப்போவே 3 4 எழுதுறதுக்கு நீ பார்த்துக்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. 3 மார்க்கு 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் 8th 12th 11th 10th 2nd. இப்போ நான் கொடுத்ததில் நான் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். 6 3 மார்க் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கேன். 6 3 மார்க் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கேன். உனக்கு 5 தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 6 சாப்டர் படிச்சுட்டு போ. 5 3 மார்க் எழுதிடலாம். கன்ஃபார்ம் எழுதலாம். ஓகேவா? சாப்டர் 1.1ல் அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது நல்லா பார்த்துக்க. ப்ரூஃப் சம் நல்லா பார்த்துக்க. 1.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறது பார்த்துக்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் பார்த்துக்க. 3 மார்க்கில் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் இங்கே எழுத மறந்துட்டேன். இருங்க எழுதிடலாம். 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் ஃபஸ்ட்டு 1. அதுக்கப்புறம் 1.4ல் ஃபஸ்ட்டு செகண்டு. தயவுசெய்து கிராமர் ரூலும் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் விட்டுட்டு போயிடாது. அது வந்து சம்பவம். அடுத்த சாப்டர் 2
சாப்டர் 2ல் சாதா அந்த காஞ்சுகேட் எடுக்கிறதுனா அப்புறம் அந்த காஞ்சுகேட் எடுத்து நம்ம இன்வெர்ஸ் பண்ணி போடுறது, அந்த மாதிரி 2.5 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த சாதா செக்கிங் சம் தான். 2.8ல் அந்த 3 சம்மு அவ்வளோதான். அது கூட ஒரு 3 எக்ஸாம்பிள் முடிஞ்சு செகண்ட் சாப்டர். தேர்டு சாப்டரில் பாரு 3.3ல் சால்வு சம். சால்வ்னா இந்த எல் டிவிஷன் மாதிரி போடுவோம், கண்டிப்பாக அது வரும். 3.6ல் அந்த ப்ளஸ் மைனஸ் மாற்றி போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்பான். எந்த வருஷமும் கேட்கல, இந்த வருஷம் கேட்பான். 3.5ல் 5th ஃபஸ்ட் ஒன். தேர்ட் சாப்டர் சின்னதா. ஃபோர்த்து சாப்டர் பாரு 4.1ல் 2 சம், 4.2ல் 4 சம், அப்புறம் ஒரு 4 சம், மொத்தமாக ஒரு 12 சம் தான் இருக்குது. ஃபோர்த் சாப்டரும் முடிச்சிரு, 3 மார்க் எழுதிடலாம். அடுத்து ஃபிஃப்த்து சாப்டர் வேணும்னா படி, இல்லைனா விட்டுரு. ஃபிஃப்த்து சாப்டரில் சென்டர் ரேடியஸ், டேஞ்சன்ட் நார்மல், அப்புறம் டயாமீட்டர், இந்த சம்மை பார்த்துப்போம். 2 மார்க்கும் எழுதலாம், 3 மார்க்கும் எழுதலாம் சில டைம், பார்த்துக்க. சிக்ஸ்த்து சாப்டர் ஒர்க் டன், அதுக்கப்புறம் 6.2ல் அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் போடுற மாதிரி கோப்ளானார், அவ்வளோதான் முடிஞ்சு. இதையாவது பார்த்துருப்போம். சாப்டர் 7ல் 7.2ல் டேஞ்சன்ட் நார்மல், 7.8ல் ஃபஸ்ட்டு 3 சம் முடிஞ்சால் இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், அவ்வளோதான். எயித்து சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 8.1, 8.2, 8. எவ்வளோ சம் நீ என்ன ஒரு 8 கணக்கு 10 கணக்கு 9 கணக்கு இருக்குமா? இதில் 8.2லாம் ஒன்றுமே கிடையாது. 8.4ல் 2 சம், 8.5ல் 2 சம், எல்லாம் ஒரே மாடல், ஒரே மாதிரி மாடல். 8.1ல் இந்த 6வது 7வது விட்டுட்டு போயிடாத, கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்குற வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 9ல் எவ்வளோ சம் கைவிட்டு என்ன, அப்புறம் 3 தான், ஓகேவா? 3 சம் தான் சாப்டர் 9ல். அப்போ அந்த 3 சம் பார்த்துட்டு போயிரு. சாப்டர் 10 என்னது? ஆர்பிட்டரி எலிமினேட்டிங் கான்ஸ்டன்ட். கண்டிப்பாக இந்த வருஷம் இது வந்து சம்மு கேட்க தான் போகிறாங்க. அண்ட் வேரியபிள்ஸ் அப்புறம் அவ்வளோதான். 11th சாப்டரில் அதே ஃபைண்டுக்கு 11.4ல் 2 3 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். 11.5ல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், 11.1ல் இன்வர்ஸ் இமேஜ், 11.2ல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன், இதுவும் பார்த்துட்டு இதில் எழுதலாம். 12th சாப்டரில் 12.1 ட்ரூத் டேபிள், இவ்வளோ தான் சம். சரியா? இப்போ 3 மார்க் கண்டிப்பாக எழுதிடலாமா? நான் அப்போவே முதல்ல சொல்லிட்டேன், செலக்டிவ் சாப்டர்ஸ் நாங்கள் வந்து எழுதியிருக்க சாப்டர் மட்டும் படிச்சிங்கன்னா 5 3 மார்க் எழுதிடலாம். இங்கே கொடுத்துருக்க சம் மட்டும் படித்தாலே போதும், ஓகேவா? இந்த செலக்டிவ் சாப்டர் இல்லை சார், நான் எல்லா சாப்டர்லையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்துக்கிறேன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 6 3 மார்க் நிச்சயம் எழுதலாம், 6 2 மார்க் எழுதலாம், 6 5 மார்க் எழுதலாம். ஒரு 5 மார்க்கு நாளைக்கு ஈஸியாக கேட்டால் கண்டிப்பாக எழுதிடலாம், இல்லைனா க்ரியேட்டிவ் கேட்டால் 6 எழுதிடலாம். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இப்போ நான் 75க்கும் சொல்லிட்டேன், 80க்கும் சொல்லிட்டேன், நீ 90 கிட்ட கூட நான் சொல்லிட்டேன், ஓகேவா? நீ முடிவு பண்ணிக்க என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ ரொம்ப முடியல அப்படின்னா 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க்கில் ஏதோ ஃபஸ்ட்டு சாப்டரோ செகண்ட் சாப்டரோ ஏதாவது ஒரு 2 3 சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் ஏதாவது பார்த்துட்டு 1 மார்க் படிச்சுட்டு போ, டீசெண்டான ஸ்கோர் எடுக்கலாம் கன்ஃபார்மாக. சரியா? அப்போ பாஸ் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிச்சு, இந்த பிடிஎஃப் பக்காவாக இருக்குது. ஸோ மஞ்சள் கலரில் போட்டதெல்லாம் விட்டுட்டு போயிடாத 5 மார்க்கு, அந்தளவுக்கு அது இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்க நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நானும் இப்போ சொல்கிறேன், சாப்டர் வைஸ் நான் சொன்ன மாதிரி பண்ணினா கண்டிப்பாக ஈஸி. தேங்க்யூ.